இந்த அவதூறாக பேசுவது, அநாகரிகமாக பேசுவது என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்கிறது. நாங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணமே எங்க சிங்க பெண்கள் தான். பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு பேச வேண்டும். அவங்க பாதை அதான், அநாகரிகமாக பேசுவது, அவதூறா பேசுவது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எங்க பாதை தான் நாகரிக அரசியல் தான் எங்க பாதை, எங்க தலைவர் தான் சொல்லி. இந்த அவதூறாக பேசுவது, அநாகரிகமாக பேசுவது என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்கிறது. ஒரு மதிப்பிற்குரிய ஒரு மாநில தலைவர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க இப்படி பேசுவது ஏற்புடையதே அல்ல. ஒரு மனிதனை பத்தி எவ்வளவுதான் மோசமா பேசுவீங்க? ஒரு மனிதனினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை பத்தி எவ்வளவுதான் மோசமா பேசுவீங்க? எல்லாத்தையும் பேசிட்டு இப்ப அவங்களுடைய தாயாரையே இழிவுபடுத்துவதை போல பேசுவது ஏற்புடையதே கிடையாது. இந்த நாட்டை தாய் நாடுமோ, மொழிய தாய் மொழியுமோ, எங்க பார்த்தாலும் பெரியோர்களே தாய்மார்களையுமோ, நாங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணமே எங்க சிங்க பெண்கள் தான். இந்த பெண்களை காப்பாற்ற சிங்க பெண்கள் படையமைத்த என் தலைவர் எங்க தாய்மார்களை தவறாக பேசுகிற இதை போன்ற தலைவர்கள். எனவே இது ஏற்புடையதில்லை. இதை கடுமையாக நான் கண்டிக்கிறேன். இனிமேல் இதை போன்ற இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது தொடர்ச்சியாக RS பாரதி ஐயாவா இருக்கட்டும், மதிப்புக்குரிய நயனா நாகேந்திரனா இருக்கட்டும், அல்லது திமுக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் பெருமகளா இருக்கும், பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு பேச வேண்டும், பொறுப்புணர்ச்சியோடு பேசணும். இப்ப சட்டமன்றத்தையே பாத்தீங்கன்னா, எங்களுடைய சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பேசுகிற பொழுது எவ்வளவு நாகரிகத்தோடு பேசுறோம் என்பதற்கு இந்த சட்டமன்றம் ஒரு எடுத்துக்காட்டு. நேரலையாக இந்த உலகமே பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரலையில பாத்தீங்கன்னா எதிர்கட்சியினர் உரிமையில் பேசுவது, என்று விழிப்பது, கத்துவது, கூச்சலிடுவது, எது 4-5 எலெக்ஷன் பார்த்தவங்க. ஆனா இந்த பக்கம் தமிழ் தாய் வாழ்த்துக்காக சொல்யூஷன் கொண்டு வருவது, FCRஐ எதிர்த்து தீர்மானம் கொண்டு வருவது, நன்கு தயாரித்து அதை குறித்து பேசுவது, நல்ல நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு அடுத்தவர்களை குறித்து பேசும்போது கூட கவனத்தோடு பேசுவது, கூடுதல் கவனத்தோடு பேசுவது என்று பொறுப்புணர்ச்சி மிக்க ஒரு சட்டமன்றத்தை தமிழக வெற்றி கழகம் நடத்தி காட்டியிருக்கிறது. அப்ப அவங்க பாதை அதான், அநாகரிகமாக பேசுவது, அவதூறா பேசுவதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எங்க பாதை தான் நாகரிக அரசியல் தான் எங்க பாதை, எங்க தலைவர் தான் சொல்லி கொடுத்தாரு. எங்க முதல்வர் அந்த பாதையில தான் கூட்டு போவார். 1000 அவதூறுகளை அள்ளி வீசினாலும், எவ்வளவுதான் அநாகரிகமா நீங்க பேசினாலுமே வெற்றி தலைவரினுடைய அந்த ஒரு வளர்ச்சியை உங்களால் தடுக்கவே முடியாது. நீங்க என்னதான் இந்த பானங்கள்லாம் எடுத்து வீசினாலும் கூட அது அவரை தொடக்கூட தொடராது. ஏன் தெரியுமா? அவர் யாராலையும் தொட முடியாத இரட்டைப்போர் யானையில் பவனி வந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர்.